நாளில் இங்கே தேர் திருவிழா 3 வருஷத்துக்கு மேற்பட்ட பல்லாண்டுகள் பழமையான இந்த கோயிலில் அண்ணன் பிள்ளையார் தன்னுடைய தம்பி முருகனை வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோயில் இருக்கிற அற்புதமான காட்சி. இணையமில்லாதவன் இந்த கோயில் மிதிக்கவும் இல்லை. உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையாவில் நேற்று இந்த கோயிலிருந்து மிக முக்கியமான சப்பர திருவிழா காட்டியிருப்பேன். இன்றைய நாளில் இங்கே தேர் திருவிழா. பல்லாண்டுகள் பழமையான இந்த கோயிலில் தேர்கள் பவனி வர்றது. அண்ணன் பிள்ளையார் தன்னுடைய தம்பி முருகனை அழைத்து கொண்டு வருகிற அற்புதமான காட்சி. பஞ்சமுக விநாயகராக இந்த தேரில் ஆரோகணிக்கிற அந்த விஷயம் என்பது காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். கனடாவில் இருக்கக்கூடிய ராதா அண்ணன் நேற்றைய நாள் திருவிழாவுடைய உபயோகம் அவருடைய குடும்ப உபயோகமாக செய்யப்படுறது. அவர் சொல்றார், இன்றைக்கு தேர் திருவிழாவும் இன்னும் விசேஷமாக இருக்கும், எங்களை போல நிறைய பேர் ஊருக்கு வர முடியாமல் இருக்கிறோம், ஆகவே இந்த காணொலியை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் போன வருஷமும் இந்த தேர் திருவிழாலாம் எடுத்து போட்டால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருவிழாக்களில் இது முக்கியமானது. கற்பக பிள்ளையார்னு சொல்லி கற்பக பாட்டியினுடைய ஒரு தோட்டத்தோடு சேர்த்தால் இந்த கோயிலுடைய வரலாறுகள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இந்த நாள் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, நான் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. முன்புறம் எப்படி இருக்குது. நேற்றிரவும் கலகலன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான திருவிழா. இந்த பக்கமாக 2 தேர்கள், முருகனுக்குரிய தேர் ஒரு பக்கமாக, விநாயக பெருமானுக்குரிய தேர் ஒரு பக்கமாக, 3 தேர்கள் பவனி வருகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். எல்லாம் சிற்ப தேர்களாக இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய தெய்வங்களுக்கு எப்படி தத்துருவமாக நிறைய சிற்பங்கள் எல்லாமே சேர்த்து செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத தேரில் விநாயக பெருமான் முருகப்பெருமான்லாம் எழுந்து வீதிவலம் இந்த பக்தர்களுக்கு அருள் துறக்காதுக்காக எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தான் கோயிலுடைய முன்புற பகுதி. நேற்று பார்த்துருக்கக்கூடிய காலையில் இரவு பொழுதில் பார்த்துருப்பீங்க. ஒரு விடிகாலை பொழுதில் அல்லது காலை பொழுதில் எப்படி இருக்கிறார் கற்பக பிள்ளையார்னு சொல்லி பாருங்கள். ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு தேசங்களில் வந்தாலும் இன்னும் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. உள்ளுக்கெல்லாம் பூசை ஆரம்பமாக போகுது. அவற்றையெல்லாம் சேர்த்து பதிவு செய்கிறேன். யாரெல்லாம் இந்த ஒரு திருவிழாவை தவிர வர்றீங்க, எப்படி இருக்கு கோயில் அப்படின்ற கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நவநாகரிக ஆடைகள், கண்கவர் ஆபரணங்கள், பிராண்டட் கைக்கடிகாரங்கள் மற்றும் மாணவர்களுக்கான உயர்தர பாடசாலை உபகரணங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்க இல்லத்துக்கும் ஆலயத்துக்கும் தேவையான அனைத்து மங்களகரமான பூஜை பொருட்கள் மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் உலகளாவிய ரீதியில உங்க அன்புக்குரியவங்களுக்கு நிரோஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சர்வீஸ் மற்றும் வெளிநாடுகளுக்கான விரைவான நிரோஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸ். இவை அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் உங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளுக்கும் NK சூப்பர் சென்டர் ஷாப்பிங் மால். நியாயமான விலை, உன்னதமான சேவை. இன்றைய பாருங்கள், உங்கள் ஷாப்பிங் அனுபவத்தை அழகாக்குங்கள். NK சூப்பர் சென்டர் ஷாப்பிங் மால், இலக்கம் 460 இருபாலை வீதி, கூண்டாவில், யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 021 222 32 27 076 052 27 17. வாட்ஸ்அப் ஊடாக 416 2067145. வெப்சைட் www.nksupercenter.lk. தேர்ல ஆரோகணிப்பதற்காக பஞ்சமுக நாயகன் முருகன் சகிதமாக வசந்த மண்டப பூசை தொடங்குது.
வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இப்போ முடிவில் ஒரு மணியத்தார் என்ற ஒரு சாமியார் இந்த அயலூர் கிராமங்களில் குடியேறிக்கு வந்து தானாக கல்லறிஞ்சு இந்த கோயில் கட்டப்பட்டதாக எனக்கு தெரியும். அதை விட இந்த உடுவில் இருக்கிற இந்த இளைஞர்கள் அவைன்ற முயற்சியால் இந்த கோபுரம் 2 மணிக்கூட்டு கோபுரம், உள்ளுக்கு மணிமண்டபம், வெளியில் மணிமண்டபம், இப்படியான பெரும் வேலையில் இந்த இளைஞர்கள் முன்னின்று இதை ஒற்றுமையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தம்ப பூசை, அதுக்கு பிறகு வசந்த மண்டப பூசை எல்லாம் முடிந்து சுவாமிகள் தேருக்கு ஆரோகணிக்க புறப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு யாக பூசை நடந்ததுக்கு பிறகு வெளி வீதிக்கு வருவினம். மெல்லிய ஆட்டத்தோடு குறிப்பாக இந்த தேர் திருவிழாவில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அழித்தல் தொழிலினுடைய ஒரு தத்துவத்தை, திருவிழாவே 5 தொழில் தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர் திருவிழா அழித்தலை குறிக்கிறது. அந்த அடிப்படையில் இதுக்கு வரைக்குள்ள சுவாமி ஆக்ரோஷமாக தான் வருவார். அதை விட இன்னும் சில கோயிலில் பார்த்தா தேருக்கு முதல் நாள் வேட்டைக்கு புறப்படுறது அப்படி என்ற ஒரு விடயம் சொல்லப்படுது. வேட்டைன்னு சொல்லி பார்த்தா அழிக்கிறதுன்னு கிடையாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், கெட்ட சிந்தனைகள் இவற்றை அழித்து ஆணவம், கர்மம் இவை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குறது தான் இதனுடைய தத்துவமாக கூட சொல்லப்படுகிறது. இந்த தேர் செய்தது அமரசிங்கம் தான். கிப்பா சாத்தர் அவர் காவடி பிள்ளையா கோயில், அம்பலவாணர் கந்தசாமி கோயில், கற்பக பிள்ளையா கோயில், இந்த 3 தேரும் அவர் தான் இந்த உருவாக்கின சிற்ப கலைஞர். அவர் இந்த கம்பியாணி வச்சு வேலை செய்யல, எல்லாம் அடுவ வேலை, ஸ்க்ரூவாணி போட்டு தான் பூட்டப்பட்டிருக்கு. அப்படியான நுட்பமான வேலை செய்திருக்கு. அதை விட அந்த பின்னுக்கு, இந்த தேருக்கு பின்னுக்கு பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் பொக்குள்ள இருந்து அந்த பிரம்மதேவருடைய உருவம் சேர்க்கப்பட்டிருக்கு. அற்புதமான ஒரு கலைஞர் தான். ஒவ்வொரு சிற்பமும் அவருடைய கலைத்திறமையை காட்டிக்கொண்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் போன வருஷம்தான் இது கும்பாபிஷேகம் நடந்து கொடியேறி இந்த முறை 2வது தரம் கொடியேறி இருக்கு. முதல் கொடியேறினது இந்த கும்பாபிஷேகது ருத்ரமூர்த்தி குருக்களின் மகன் அபராஜ குருக்களின் தலைமையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொடியேற்றம் அவரால் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பராசகர பிள்ளையார் கோயில் பிரதம குரு 2வது குருக்கள் அவர்கள் இந்த முறை கொடியேற்றி பல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றனர்.
முந்தியும் 3 தேர் தானா ஐயா? முந்தி கட்டுத்தேர் தான் ஓடினது. இது 20 வருஷம் இருக்கு இந்த பெரிய தேர். அடுத்தது 15 வருஷம் முருகன் தேர். பிள்ளையார் தேர் 10 வருஷம். சண்டேஸ்வரர் தேர். சண்டேஸ்வரர் பிள்ளையார், பஞ்சம பிள்ளையார், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை முருகப்பெருமான், சண்டேஸ்வரர். அது புண்ணியம்மானம் இது செய்யுது. புண்ணியம் இல்லாதவன் இந்த கோயில் மிதிக்கவும் இல்லை. சுவாமி சொன்னார், நல்லூரான் வீதியில மிதித்தால் செய்த கர்மம் எல்லாம் அற்றுப்போகும் என்று அந்த திருமந்திரம். ஆரம்பத்தில் கட்டுத்தேர்களாக இருந்தாலும் பிறகு நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய தேராக்க இது பக்தர்களுடைய, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பக்தர்களுடைய பங்களிப்போடு சேர்த்து இப்படியான விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. உள்ள இடம்பெற்றக்கூடிய இந்த பூசை வழிபாடுகளை தொடர்ந்து யாக பூசை, வசந்த பூசை எல்லாம் முடிஞ்சது பிறகு தேரில் ஆரோகணிப்பதற்காக விநாயகர், முருகப்பெருமான், சண்டேஸ்வரராக வெளி வீதிக்கு எழுந்துள்ளார்கள். வாசல் இடம்பெற்றக்கூடிய பூசை வழிபாடுகள் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த பக்கமாக 3 தேர்கள் தயாராக இருக்கிறது. விநாயகர், முருகப்பெருமான், பின்னுக்கு சண்டேஸ்வரராக தேர் நோக்கி பக்தர்களுடைய தோளில் எழுந்து வருவது காட்சி. மறுபக்கம் தவில், நாதஸ்வர கானமழை பொழிகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான், அண்மைய நாட்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இந்த தேர் திருவிழானால் நடக்க போகுது. கொஞ்சம் பொறுத்தா அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏராளமான அடியவர்கள் முன்னுக்கு இந்த கற்பூர சட்டி எடுத்து வரையினம். இதுக்கு கூட ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்குது. சமயம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்த்திகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே காரணம் இல்லாமல் ஒன்றுமே சொல்லி வைக்கப்பட இல்லை. அந்த அடிப்படையில் எல்லாமே அறிவியல் ரீதியாக இன்றைக்கு நிரூபித்தாலும் அன்றைக்கு சமயம் வாழ்வாங்கு வாழ்றதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுத்து அதை பின்பற்றவும் சொல்லி கொடுத்திருக்கிறது. முன்னுக்கு பெரியவர்கள் பொதுவாக இந்த கோயிலில் போயிடக்கூடிய இந்த அனுபவம்ன்றது இலகுல மறக்கப்பட முடியாது. முன்னுக்கு பெரியாக்கள் பெரிய சாமி தூக்கிட்டு போகணும். பின்னுக்கு இந்த தேரும் தீர்த்தம் இப்படியான விஷயங்களை சின்ன சுவாமிகளை சின்ன படிகளை கொடுத்து அவங்களையும் இப்போவே வளர்த்தெடுத்து அல்லது பக்தியில் சமயத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இதை சமயப்பெற்றக்கூடியவர்களை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த சின்ன பிள்ளைகளை கொடுப்பாங்க. இந்த அனுபவங்கள் இருக்கிறார்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இதை தவற விடுறீங்க, அந்த காலம் எப்படி இருந்த கருத்துக்களையும் சேர்த்தே சொல்லி வைங்க.
இந்த நேரத்தில் அங்கே அரோகரா என்று சொல்லுகிற திருக்கோட்டத்தோடு அந்த பெருமானிடத்தில் பஞ்சாராத்தி தீபம் காட்டப்பட்டு பஞ்சமுகமாத்தி என்று ஓம் என்று முழங்க அங்கே நாமத மணி ஓம் என்று ஒழிக்க அடியவர்கள் அரோகரா அரோகரா என்று தேங்காயை உடைக்கிறதுன்றது தேரில் ஒரு முக்கியமான விஷயம். ஆணவ மலத்தை அகற்றுறதான் இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுது. இது உள்ளக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமா சேர்ந்து சிதறு தேங்காய் அடித்து அதை உடைப்பினம். அங்கே பெருமானுடைய அந்த திருவடத்தை அடியவர்கள் எல்லோரும் கட்டுகிறார்கள் அல்லவா? அந்த பெருமானுடைய திருவடத்தை கட்டுகின்ற பொழுது அரோகரா கற்பக விநாயகர் பெருமானுக்கு அரோகரா என்று சொல்லுகிறேன். அந்த நாத கோஷத்தை எல்லாம் அடியவர்கள் எழுப்பிடிக்க பஞ்சமுகத்தினுடைய வாத்தியங்கள் எல்லாம் அங்கே உணர்ந்த அங்கே நாதஸ்வர தமிழனுடைய ஆத்மரூபம் உணர்ந்த அடியவர்கள் அரோகரா அடியவர்கள் அரோகரா அரோகரா கற்பக விநாயகர் பெருமானுக்கு அரோகரா என்று சொல்லுகிறேன். அந்த கோஷத்தோடு பஞ்சமுக விநாயகர் பெருமானுடைய திருத்து பஞ்சமுக நாயகன் தேரேறி வருகிற அந்த அற்புதமான காட்சி. தேர் இருப்பிடத்திலிருந்து அசைந்து வீதி நோக்கி வருகிறது. நிறைய மயில்கள் விநாயக பெருமானை வரவேற்க காத்திருக்குது. பின்னுக்கு முருகன் வாரால என்னவோ நடுவில் பாருங்க இன்னும் ஒரு குட்டி மயிலும் வந்து இங்கே இருக்குது. இந்த பிரபலமாக அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மயில் நடனம் அண்மையில் மாறி வருന്നത്. அதில் இந்த குழுவினருடைய நடனம் என்பது மிக சிறப்புக்குரியதாக இருந்தது.
மயில் மங்கள வாத்தியம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் தேர் இழுக்கிறார்கள். மண்டபப்படிகள் நிறைய வச்சு விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சண்டை சொல்லாருமே சேர்த்து இந்த வீதி வலத்துக்கு வரவேற்கப்படுகிறார்கள். முன்னே விநாயகப் பெருமான் நகர்ந்து செல்கிற வேளையில் பின்னுக்கு வந்து முருகப்பெருமான் அவருக்கு பிடித்தமான அவருடைய வாகனம் மயில் முன்ன நடனமாடிக்கொண்டிருக்க பின்னே தேரில் இவர் வர்றார். இதுக்கு பிறகு சண்டேஸ்வரருக்கு தனியான ஒரு தேர் செஞ்சு 3 தேர்கள் பவனி வருகிற இந்த விநாயகருடைய அற்புதமான தளத்தில் வந்து இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேர் இழுக்கிறதுக்கும் ஒரு விஷயம், இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறது இந்த ஒற்றுமையினுடைய வழிபாடாக இது சொல்லப்படுறது. ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய பகைமைகள் வேற்றுமைகள்லாம் கலைந்து இறைவன் சன்னிதானத்தில் ஒற்றுமைப்படணும் என்றது தான் இந்த விஷயம் வந்து வலியுறுத்தி இருக்கிறது. எப்படி ஒரு ரம்மியமான கோயில் என்று பாருங்க. அரச மரத்துக்கு கீழே சுத்து முத்தும் வர்ண நிறங்களால் வந்து மிக சிறப்பாக எல்லாம் காட்சி தர அழகாக இருக்கிற ஒரு கோயில் தான். கும்பாபிஷேகம் மிக அண்மையில் நடந்தபடியே இன்னும் அழகு பெருத்து இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் முன்னுக்கு வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு கொண்டு இந்த வீதியில் தேர் வரப்போது அப்படியே குளுமைப்படுத்தணும். கச்சான் கடை இது வந்து கணவர்களை தொலைத்திருப்பீங்கள். ஊரில் இருக்கிறார்களுக்கு இது சாதாரண விஷயம் இருந்தாலும் வெளியில் போனாக்களுக்கு அது ஒரு கிடைக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய வாழைக்குள்ள வீதியெல்லாம் கட்டி அதே மாதிரி இந்த எல்லைமான பந்தல், அதே மாதிரி தான் எல்லைமான பந்தலாக அல்லது நாங்கள் மண்டபப்படி அப்படின்னு சொல்கிறது சுவாமி வெளி வீதியில் வலம் பெறுகிற வேளையில் வந்து வரவேற்கிற விதமாக நிறைய விஷயத்தை செய்து வச்சிருக்கிறோம். இது வந்து நேற்று நாங்கள் காணொலி போட்டிருப்போம். ராதாண்ட திருவிழா சப்பரம் அவர்களுடைய அந்த பந்தல் பிளாக்காய் எல்லாம் வந்து பெருசாக வெட்டி அப்படியே வச்சு அதை விட வந்து இந்த வாழைப்பழம் வச்சிடக்கூடிய ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வெட்டி எப்படி அடிக்க அந்த குலையில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உள்ளுக்கு தாண்டு இருக்குது. அதை எப்படி நேர்த்தியாக எல்லாம் அடுக்கி இந்த விநாயகப் பெருமானை வரவேற்கிறதுக்குரிய ஏற்பாடு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு மயில் எல்லாம் ஆடி பிள்ளையாரை வரவேற்று கொண்டு வருது. பின்னுக்கு முருகன் சண்டேஸ்வரர் இவருடைய பவனி நடக்குது. இந்த தேர் திருவிழாவில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது கோயிலுக்கு வந்தால் முந்திரிகளாம் சண்டை பிடிக்கிறது. யார் சண்டை பிடிக்கும் இப்போ எல்லாம் காசு இருக்கும். ஆனால் வந்து வாங்குற மேலே இருக்காது. ஒரு காலத்தில் வந்து காசு இருக்காது. ஆனால் பெரிய ஆசையாக இருக்கும். இதான் வாழ்க்கை.
அப்போது நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கறதுக்கு முடியல. இந்த எல்லை மணப்பந்தல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நிறைய படையல்கள், இந்த பிலாப்பழம், ஏனைய விஷயங்கள், இனிப்புகள், உணவுப் பண்டங்கள் எல்லாமே படைச்சு பழவிற்கக்கூடிய அந்த விஷயம். உணவுப் பொருட்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் படையலில் நிறைய இடம்பெறும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பட்சணங்கள் எல்லாமே விநாயகப் பெருமானுக்கும் முருகன் தேரறி வருகிற இந்த வேளையில் படைச்சு, அதை விட குலசாதம், அப்பளம், மிளகா பொரிகளோட பார்க்கவே இப்போ நிறைய பேருக்கு சாப்பிட போல இருக்கும். அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவர்கள் இதில் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோடு சேர்ந்து எழுந்து வருகிற இந்த வேளையில் வரவேற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏராளமான தேங்காய்களும் இங்கே இருக்குது. குவிச்சு அடித்து பிள்ளையாரப்பாவை இந்த பக்கமாக கூப்பிட்டு வரவேற்கிறதுக்கு அந்த மண்டப படிக்கூடிய பூசைகள் எல்லாமே நடக்க போகுது இதில்.